ஒரு ஒரு எஃப் வேர்டை பயன்படுத்தி இஸ்ரேல் பேரை போட்டு ஒரு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது. நாங்க வாழ்ற கனடா நாட்டில் அந்த எஃப் வேர்டை பயன்படுத்தி இந்த நாட்டினுடைய பெரிய அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள், பிரதமர்களுக்கு எல்லாம் பல்வேறு துண்டு பிரசுரங்கள் மாத்திரமல்ல, வாகனங்களிலே ஸ்டிக்கராக அதனை ஒட்டி, சில வாகனங்களிலே நம்பர் பிளேட்டுகள் கூட அந்த பேரிலே அந்த ஜனாதிபதியினுடைய பெயரை போட்டு, பிரதமருடைய பெயரை போட்டு எஃப் வேர்டை பயன்படுத்தி இருக்கின்றன. ஆனால் இந்த நாடுகளிலே அவர்களுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டங்களோ அல்லது அவர்களுக்கு எதிராக எந்த விதமான சட்டங்களோ பாய்வது கிடையாது. ஆனால் இலங்கையிலே ஒரு சாதாரண பிரஜையாக இருக்கின்ற ஒருவர் எஃப் வேர்டை பயன்படுத்தி இஸ்ரேல் என்கின்ற நாட்டை குறிப்பிட்டிருக்கின்றார் என்பதற்காக அவரை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்திருப்பது எந்த அளவிற்கு ஏற்புடையது? அது ஒரு சாதாரண விடயமாக நாங்கள் அதனை கடந்து போக முடியாது. உண்மையிலே அவர் ஒரு பல்வேறு ஆவணங்களை தொகுத்து ஒரு இயக்கத்தை கட்டியமைத்து அவர்களுக்கு எதிராக போராட வேண்டும் போன்ற விடயங்களை பேசியிருந்தால் அது வேறு. எனவே நான் நினைக்கின்றேன், இது அந்த குறிப்பிட்ட இளைஞரை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட ஒரு கைது அல்ல. அது இலங்கை முஸ்லிம் மக்களை இலக்கு வைக்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு கைதும் அல்ல. அது ஒட்டுமொத்த இலங்கையர்களை, இலங்கை மக்கள் முழுவதையும் இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற ஒரு கைது. அது 2 நோக்கங்களுக்காக இருக்க முடியும் என்று நினைக்கின்றேன். முதலாவது, இலங்கையில ஒரு பாரிய இன கலவரத்தை ஏற்படுத்துவதற்குரிய ஒரு தொடக்கமாக இதனை ஏற்படுத்த முடியும். இரண்டாவது, இலங்கையிலே இஸ்ரேலுக்கு எதிராக இலங்கையிலே எவரும் வாய் திறக்கக்கூடாது என்பதை எடுத்து காட்டுகின்ற ஒரு முயற்சியாக இருக்க முடியும். 2 காரணங்களை நான் இந்த விடயங்களில் அவதானிக்கின்றேன். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கத்திலே கோட்டபாய ராஜபக்ச போன்றவர்கள் இனவாத கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருந்த அந்த சந்தர்ப்பத்திலே முஸ்லிம் சமூகத்திலிருந்து ராஜபக்சவினுடைய அடியாட்களாக செயல்பட்ட ஒரு சிலர் இந்த விவகாரத்தை தூக்கி பிடிக்கின்றார்கள். இது என்னை பொறுத்தவரையிலே ஒரு ஆபத்தான அவதானமாக